இது வந்து சேலத்தில் வந்து ஏதோ ஒரு ஏரியாவில் வந்து இந்த சிலையை முருகன் சிலையை செஞ்சுருக்காங்க. இவங்க முருகனுக்கு சிலை வைக்க சொன்னால் இந்த மிஸ்டர் பீம் இருக்கார்ல அவருக்கு சிலை வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபேஸ் அவரே மாதிரி தான் இருக்கு, மிஸ்டர் பீம் ஃபேஸ் மாதிரி தான் இருக்கு அப்படியே. ஏடா எத்தனை காலாண்டில் பார்க்குறிய இல்லை எத்தனை படத்தில் மொபைலில் ஃபோட்டோவில் எத்தனை இதெல்லடா முருகனை பார்த்துருக்கேன். முருகன் முகம் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒருத்தனை கூட தெரியாதடா. ஏடா 72 அடியில் 40 லட்ச ரூபா செலவு பண்ணி இவ்வளோ தொலைவுக்கு கட்டியிருக்கான். சரி முகந்தேன் வரட்டுமேனாக்கா வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. ஏடா கீழே இருந்தே தெரிய வேணாமா, நீ காலில் இருந்தே அது முருகன் மாதிரி இல்லையடா. என்னப்பா பண்ண சொல்கிற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாற விளாட்றான்ப்பா. ஏடா ஏடா அழகுன்ற சொல்லுக்கே முருகான்னு அழகுக்கே முருகனை வச்சு ஒரு பாட்டே படிச்சிருக்காங்கடா. நீ என்னடா வீர இது கருப்பசாமி கூட மீசை ஈசிமான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுடா. என்னடா இப்படி ஏடா எப்படா மூஞ்சி என்னடா அவர் முருகன் ஏதோ ஒரு 5-6 வருஷமாக பசியும் பட்டினியுமா சாப்பிடாம இருந்த மாதிரிடா மூஞ்சி இஞ்செல்லாம் டொக்குழுந்துடா வச்சிருக்கேன் அவன். ஆல்ரெடி செத்துட்டேன், வெறும் போனே, இதெல்லாம் கீழே இருக்க கூடாது, நான் போறேன், எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லடா. முருகன் போட்டால் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? ஆடா பாவியலாடே, இவ்வாறு இத்தனை அடியில் செஞ்சு இவ்வளவு பணம் செலவு பண்ணி கடைசியில் முருகனுக்கு செலவு வைக்க சொன்னால் யாருக்கோ வச்சுருக்காங்க. சரி துன்பப்படுறவங்க எல்லாம் தெய்வத்துக்கிட்ட முறையிட்டு ஆறுதல் அடைவாங்க. ஆனா அந்த தெய்வமே கலங்கிட்டீங்கன்னா அவர்கிட்ட கேட்டால் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் நான் முருகன் சிலையெல்லாம் செஞ்சதில்லை அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ உயரமாக நீ சிலை செய்ய தெரிஞ்சவன் உனக்கு இந்த முகம், ஏன்னா முகமை வந்து முருகன் என்ன உனக்கு பக்கத்து விடா. நீ ஏற்கனவே ஒரு முகத்தை பார்த்தேன், எனக்கு சரியாக அடையாளம் வரலைன்னு. நீ எப்படி வரைஞ்சிருந்தாலும் முகத்தை அழகாக வச்சுருந்தா அது முருகன் நினச்சிருவாங்க எல்லாருமே. ஐயோ அந்த லட்சத்துலேயே ஆக்கிட்டாங்களே, ஐயோ முருகன் தான். ஏன்னா முருகன் என்ன எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டா போனார். முருகன் மூஞ்சி இப்படி தான் இருக்கும், விஜயகாந்த் மூஞ்சி இப்படி இருக்கும், அஜித் மூஞ்சி இப்படி இருக்கும், விஜய் மூஞ்சி இப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு. முருகன்னா ஆண்டாண்டு காலமாக எல்லாரும் காலண்டர்லையும் படத்துலையும் தானே பார்த்துருக்காங்க. முருகனை இது வரைக்கும் யாரும் நேரில் பார்த்ததில்ல. நீ நல்ல அழகாக ரவுண்டு மூஞ்சியா எத்தனை காலண்டர் பார்த்துருக்கியா? ஒரு காலண்டரில் உள்ள ஃபோட்டோவை பார்த்து செஞ்சுருக்கலாம், இல்லை படத்தை எத்தனை படத்தில் காமிச்சிருக்காங்க. இது ஃபோட்டோஸ் முருகன் ஃபோட்டோஸ்ன்னு கூகுளில் அடிச்சிருந்தீங்கன்னா பல ஃபோட்டோ வருது, அதில் ஒரு ஃபோட்டோ மாதிரி செஞ்சுருக்கலாமாடா. இவனா ஒரு ஃபோட்டோவை கற்பனை பண்ணி ஏதோ இவன் சொந்தக்காரன் இவனு இருப்பானா இல்லை இவனுக்கு எதிரியா உள்ள இவனு இருப்பானா போல் அவன் ஃபேஸில் செஞ்சுருக்காங்க. என்னடா தமிழ் கடவுள் தெரியுமேடா, அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சு ஒருத்த வீடு. இப்போ இப்படி நீ தண்ணி உருவத்தில் இந்த முருகன் சிலையை வச்சின்னா போகிற வரவெல்லாம் பார்த்துட்டு இன்னும் அடுத்த சந்ததி ஃபுல்லாக முருகன் இப்படித்தாண்டா இருப்பார் நினைக்க மாட்டாங்கடா. உண்மை ஏடா கொஞ்சம் கூட சுய புத்தி சுய அறிவு இல்லையாடா உனக்கு? ஏடா எவ்வளோ பெரிய வேலை இது, முருகனை வடிவமாக செய்ய சொல்லியிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு. உனக்கு தெரியும் தெரியாது, எனக்கு செய்ய தெரியும் செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போக வேண்டியதானே. 40 லட்ச ரூபா வேலைன்னு சொன்னோடனே வாங்கி கீழே இருந்து செஞ்சுக்கிட்டே போயிருக்கேன். சரி இவங்களும் கடைசியாக வரட்டு முருகன் நல்லா இருப்பாருன்னு பார்த்து இவங்களும் பார்த்துட்டே இருக்கேன். பல நாள் செஞ்சு கடைசியில் ஹெல்மெட் மாட்டின மாதிரி வச்சுருந்துருக்கேன் தலைவன். தலைங்க இந்த இடத்துல ஒரே போட இவனை என்ன சொல்கிறது? இந்த சிற்பியை நம்பி இந்த முன்னாடி காலங்களில் சொல்லுங்கள் கேமரா இந்த மாதிரி செல்ஃபோனு சோசியல் மீடியா இல்லை. இப்போ எல்லாம் இதில் போட்டாங்க. இனிமேல் அந்த ஆளுக்கு ஒருத்த வந்து சிலை செதுக்க கொடுப்பாங்க. முருகன் சிலை அழகாக இருக்கிற முருகன் சிலையே இந்த மாதிரி வச்சுருக்கான்னா இப்போ அதுக்கும் கீழே போல பத்திரகாளி சிலை, கருப்பம்ம சிலை, என்னென்னமோ சிலை இருக்குது. இப்போ அதையெல்லாம் என்ன ரூபத்தில் வரைவான்? அழகுக்கே ஒரு இதை உண்டாக்கிட்டனாடா. அழகு முருகன் மாதிரி என் குழந்தை என் புள்ள அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. முருகன் மாதிரி அழகாக குழந்தை வடிவேலனா பிறந்திருக்கேன், முருகன் மாதிரி அழகா அப்படின்னு சொல்லுவாங்களா? இந்த சிலையை பார்த்துட்டு இனிமேல் எவன்டா சொல்லுவேன் அப்படி? ஏண்டா முருகன் சிலை, முருகன் கோயிலுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய சிலை எவ்வளோ அழகாக இருந்திருக்கேன். ஏதோ கார்ட்டூன் வரைஞ்ச மாதிரி. ஏன்னா முகத்துக்கு அவர் வாய்க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காடா? என்னடா வரைஞ்சி பின்னாடி அது என்னடா அது? இல்லை ஏழை இப்படி பண்ணுறியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா.
ஏடா எத்தனை கோயிலில் இவன் போய் சாமி கும்பிட்டுருப்பான், சிலையை செஞ்சவங்க எத்தனை கோயிலுக்கு போயிருப்பாங்க. அவப்பெல்லாம் முருகனை பார்க்கவே இல்லையாடா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல இப்படி வடிவம் இல்லாமல் சும்மா கல்லாக செதுக்கியிருந்தா கூட சரி முருகன் நினச்சிட்டு போயிருப்பாங்கடா. இப்படி செஞ்சால் இப்படி பண்ணினா முருகன் எப்படி உங்களுக்கு வரம் தருவேன்? சத்தியமாக பின்ன பக்கமே வரமாட்டான்டா முருகன். சரி ஓகே, இங்கே பாரு இந்த ஒரு மனுஷன், இங்கே பாரு வீடியோ பாரு. அந்த மனுஷன் வந்து அவன் மகளுக்கு ஒரு முருகன் வந்து அந்த மக மாதிரியே முருகன் வந்து அந்த ஃபேஸில் வச்சு கொண்டாந்து ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்சி கொடுத்துருக்கேன் நான். அந்த மாதிரிலாம் என்ன. சரி ஓகே, நம்ம இன்னும் ஒரு 2-3 ரீல்ஸ் இருக்குது, அதை பார்ப்போம். இவங்க இதை எடுத்துகிட்டு வேறு சிலை வைக்கணும், இல்லைன்னா முருகனை மறந்துடுவாங்க எல்லோரும். சரி அடடா, இங்கே தான் நீங்கள் புத்தி யூஸ் பண்ணணும். வீசுமா அப்படிதாம்மா. சரி தெரிஞ்சிட்டியா? சூப்பர், அப்படித்தான் இருக்கணும். அதாவது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இந்த இது யூஸ் பண்ணுற அந்த காண்டம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் கிடையாது. சரி திடீர்னு உங்களுக்கு ஆபத்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, அப்போ நீங்கள் அங்கே கிடக்கிற சரளி கற்களை எடுத்து அதுக்குள்ளே போட்டு இப்படி சுற்றிக்கிட்டு எரிஞ்சிங்கன்னா எனிமி வந்து உங்களை அட்டாக் பண்ணுறவன் கீழே விழுந்துருவேன். ஏன் உனக்கு இந்த வேலை? துப்பாக்கியில் சுட்டால் கூட அவன் விழுக மாட்டேன், ஆனால் இதில் எரிஞ்சிங்கன்னா விழுந்துருவேன். ஸோ எல்லோரும் பெண்கள் இதை ஹேண்ட்பேக்கில் இப்படி வச்சுருந்தா பார்க்குறவங்க யாருமே நீங்கள் வந்து தப்பாக நினைக்கக்கூடாது. தன்னை காப்பாற்றிக்குள்ள சேஃப்டிக்காகத்தான் இதை வந்து அவங்க வச்சுருக்கிறாங்க. நான் கொஞ்சம் ரொம்ப மோசமானவன். ஸோ வந்து இதை எதுக்கு பயன்படுத்த சொல்கிறோமோ அதுக்கு ஒரு வயலும் பயன்படுத்த மாட்டேன். ஜனத்தொகையை பெருகிக்கிட்டே போவேன். எதுக்கெல்லாம் இதை பயன்படுத்தக்கூடாதோ அதுக்கெல்லாம் பயன்படுத்துவேன். அதை பற்றி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. இதை வச்சு பலூன் ஊதி பறக்க விட்டு விளையாடுவேன். காலில் தண்ணி ஓட்டிக்கிறோம்னா அதை காலுக்கு ஷூ மாதிரி மாட்டிக்குவேன். இந்த மாதிரி சமயங்களில் கற்களை போட்டு, ஏன்னா நான் அத்தனை கல்லை போட்டு 2 சுற்றுனாவே அத்துட்டு ஓடி இருக்கேன். ஸோ இது ஏதோ ஸ்ட்ராங்கானதாக இருக்கும் போல். ஏன்னா ஒரு கிடந்த 5 அத்தனை கல்லை நீ புறக்கி இதுக்குள்ளே போட்டு அதை தூக்கி வீசுறதுக்கு 2 கல்லை எடுத்துகிட்டு விட்டு வீசிதுன்னா மேலே பட்டிருக்கேன். சரி ஓகே, எனவே இது மாதிரி தற்காப்பு கலைக்காகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதனால் இதில் ஆளுக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கிறத பற்றி யாரும் தப்பாக நினைக்காதீங்க. டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. இதை யூஸ் பண்ணுங்க, அது எதுக்கு வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சாம்பிரதாயினி சுப்பினி சுத்த பூசனி அதாவது இந்த மாதிரி வந்து அறிவாளி புத்திசாலி வந்து வேறு எங்கேயுமே கிடையாது. அதெல்லாம் எல்லாமே இந்தியாவுக்கு உள்ள தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து இந்த புத்திசாலிகளாக இருக்காங்க. ஏன்னா அப்துல் கலாம் இத்தனை காலமாக இருந்ததுனால தான் இவங்க வெளியே வராமல் இருந்திருக்காங்க. சரி நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லி வெளியே வராமல் இருந்திருக்காங்க. அப்துல் கலாம் இல்லாத காலங்களில் வேறு வழி இல்லாமல் எல்லா அறிவாளிகளும் எல்லா சயின்டிஸ்ட்டும் வெளியில் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ராக்கெட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அணு ஆயுதங்கள் கண்டுபிடிக்கிறது மட்டும் நீங்கள் வந்து அறிவை யாரும் செலவு பண்ண வேண்டிய முக்கியம்னு ஒன்று கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் ஆம்லெட் போடுறதுக்கு சமைக்கிறதுக்கு. அது என்னமா இப்போ கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் பேசிட்டேன். நீங்கள் பாரு, ஒரு முட்டையை உடைச்சி அதில் வெங்காயத்தை போட்டு கலக்கி அந்த தோசைக்கல்லில் ஊற்றி ஒரு கரண்டி எடுத்து அப்படி தூக்கி அப்படி ஒரு பிரட்டு அப்படி தூக்கி இப்படி ஒரு பிரட்டி போட்டால் சோரி முடிஞ்சிச்சு. சோரி முடிஞ்சா அது எங்கப்பா இருக்கு? உனக்கு அதப்பா புரட்டிடுவானுங்க. சிம்பிளான சின்ன வேலை. இதுக்கு 3-4 கயிறு 2 கயிறை கட் பண்ணி இந்த பக்கமாக ஒன்று போட்டு இந்த பக்கமாக போட்டு அது மேலே முட்டையை ஊற்றி அதுக்கப்புறம் இந்த கயிறை தூக்கி பிரட்டி போட்டு அவ்வளோ வேலை செய்கிற நீ ஒரு கரண்டி எடுத்து இப்படி பிரட்ட முடியாதா? உனக்கெல்லாம் மானம் சூடு சோரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. கயத்தை தூக்கி பிரட்டுறது கரண்டியை வச்சு பிரட்டலாம். அதனால் நீங்கள் யாரும் முட்டையில் கரண்டியில் செய்ய தெரியவில்லை என்றால் இவங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி கயிறை போடுவீங்களோ இல்லை எதையாவது மரத்தை தூக்கி போட்டு இந்த மாதிரி செய்வீங்களோ
இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா முட்டையை வந்து கிளியாமல் அழகாக பிறண்டு வரும். திங்கும் போது கயத்தோடு தின்றாதையே அடைச்சிக்கிட்டு செத்து போயிருவிய. இதுக்கு மேலேயும் பொறுமையா இருந்தோம்னா இந்த மீச வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். பொழந்துற கயத்தை எடுத்து போட்டுட்டு அப்புறமா செய்து தின்னுங்க. சின்ன கோடு சொன்னல சயின்டிஸ்ட்டு, இது அடுத்த சயின்டிஸ்ட்டு. இது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மேலே நிறைய விஞ்ஞானிகள் இருக்கா. நானும் நிறைய விஞ்ஞானிகள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு நாளாக போடுவேன். இந்த மாதிரி சின்ன கோண்டு தக்காளி, அதை கத்தி எடுத்து அப்படி ஒரு வெட்டு அப்படி ஒரு வெட்டு, 2 வெட்டு வெட்டினா முடிஞ்சு 2 கித்தாக விழுந்துடும். இதுக்கு ஒரு மிஷினு, அந்த மிஷினுக்குள்ளே அணுகாமல் தூக்கி இந்த தக்காளியை வச்சு அதை மேலாப்பில் அமுக்கணும்னா அப்படியே ஸ்லேஸாக வெட்டிட்டு போயிடுமா. இது திங்கிறதுக்கு இன்னுமே நீங்கள் வந்து ஏதாவது மிஷின் ஒன்று வச்சு அதை மிஷினையே உள்ளே கொண்டு போய் வச்சுக்கிற மாதிரியோ இல்லை பசிக்காமையே நேரடியாக குடலுக்குள்ளேயே போகிற மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிடுவாங்க. 2 தக்காளியை கையில் கத்தியால் வெட்ட முடியாத ஒரு ஆள் எப்படி சிக்கன் குழம்பு வைப்பாங்க, எப்படி மட்டன் குழம்பு வைப்பாங்க, எப்படி ஒரு உருளைக்கிழங்கு வெட்டுவாங்க. அதனால் எல்லோரும் வந்து இந்த மாதிரி மிஷினை வாங்கி வச்சு வெட்டாதீங்க. அதுவும் பிடுங்கிட்டு போயிடுச்சு, அதுவும் வெட்டவில்லை பாருங்கள். நான் என்ன அறிவில் என்னன்னே செய்கிறேன்னு தெரியல. இதெல்லாம் நீங்கள் உருப்பிடும் நினைக்கிறிய? உருப்படவே உருப்படாது. அப்துல் கலாம் போகும்போது அப்துல் கலாம் சொல்லிட்டு போனார், வருங்கால இளைஞர்களே நம்ம நாட்டை வல்லரசாக்கி பெரிய லெவலில் கொண்டு போகணும்னு. இதுக்கு முன்னாடியாவது வல்லரசாக இருந்தாலும் இருந்திருக்கேன். இனிமேல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பள்ளிக்கூடம் படிக்கும்போதே ரீல்ஸு, அவன் தான் பொம்பளை புள்ள பக்கத்தில் நிற்கிது, அவன் அந்த வேலையை செய்யலாமா? சரி அவன் தான் செய்கிறானே, இந்த அம்மாவாவது போய் அவன் அந்த பையனை திருப்பலாமா? எங்கே இதெல்லாம் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி இல்லையாப்பா. క్రేప్ సిల్క్ ఉప్పాడ కుప్పాడం బనారస్ ఫ్యాన్సీ షిఫాను జార్జెట్టు ఆర్గంజా పోచంపల్లి గద్వాలు వెంకటగిరి మంగళగిరి ధర్మవరం పోలవరం మాధవరం కేరళ కాటన్ కరిష్మా కాటన్ మీనా కాటన్ మధుర కాటన్ మహాదుర్గా కాటన్ లక్ష్మీ పట్టు కంచి పట్టు ఉప్పాడ పట్టు టిష్యూ పట్టు అంబిక సారీ సాటిన్ సారీస్ ప్లెయిన్ సారీస్ సిల్క్. ஆனால் உண்மையிலே ஒன்று, இந்த அக்கா வந்து எப்படியும் வந்து ஒரு 5-6 வருஷமாவது அந்த இதில் வேலை பார்த்துருப்பாங்க. மொத்த ட்ரெஸ்ஸையும் அப்படியே சொல்கிறாங்களா, அந்த கண்டுக்கு செஞ்சவனு கூட அந்தளவுக்கு தெரியாதாட்டுக்கு. பரவாயில்லையே, இது மாதிரி இருக்காங்க. ஆனால் வந்து இங்கே போகிற வந்து துணி எடுக்க தான் போவானாங்கிறதுலாம் சொல்ல முடியாது. இதை சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுக்காக கூட போகலாம். இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை கேட்க ஆசையாக இருக்குங்க. அதுக்காக கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா செருப்பு கட்டி அடிப்பாங்க, ஏதாவது வாங்கணும். ஸோ இந்த மாதிரி இதை பார்ப்பதற்கு நல்லா இருந்துச்சு, அதனால் நான் போட்டேன். அது வர வர எதில் டிசைன் பண்ணுறதுனே தெரியாமல் போச்சுங்க. இதுக்குள்ளே கிட்டத்தட்ட சொல்ல போனால் இது உண்மை தான். ஏன்னா 2 பக்கம் கடை இருக்கேன். அவன் சப்பாத்தி போடுவேன், இவனும் சப்பாத்தி போடுவேன். சாப்பிட வர என்ன பண்ணுவேன், அதில் என்ன தரம் இருக்குது, எது டேஸ்ட்டாக இருக்குங்கிறத வந்து எவனும் பார்க்க மாட்டேன். ஆஹா அது என்ன நல்லா வரியாக பூவாக போட்டிருக்கு, அதனால் இனிக்கும் போலையே அப்படின்னு அங்கே தான் எட்டி பார்க்க. அந்த இடத்த ஆனால் எவ்வளோண்ணே அப்படின்னு கேட்பேன். ஆனால் இவர் இந்த பக்கம் ஒரு நார்மலாக எப்போவும் போல் சப்பாத்தி போடுவேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, அருமையாக இருக்குது, அதை வாங்க மாட்டேன். அங்கே ஏதோ பூவாக போட்டிருக்கு, வரியாக இருக்குன்னா ஏதோ ஒரு அதில் கலந்துருக்குன்னு நினச்சிட்டு அங்கே தான் போக பார்ப்பேன். அதனால் இதுவும் இப்போ வந்து கிட்டத்தட்ட உண்மை தான், இந்த மாதிரி தான் நடக்குது. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.